இன்னைக்கு ஒரு டேஸ்டியான புளிச்சக்கீரை பச்சடி, அதே மாரி கோங்கூர பச்சடின்னு சொல்லுவாங்க. புளிச்சக்கீரை சட்னின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போறதே ரைஸு, இட்லி, தோசை, சப்பாத்தி அதுக்கு சைட் டிஷ் பண்ணலாம். இது 1 வாரம் வரையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த இந்த மாரி ரெசிபி ஒரு 6 மாசம் தாங்குற மாரி நம்ம இதெல்லாம் இன்னொரு ரெசிபி செய்யலாம். அது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இது நம்ம புளிச்சக்கீரை லேடீஸ்க்கு மெயினா ரொம்ப நல்லது. இந்த புளிச்சக்கீரையில அனைத்து வகையான ரெசிபி செய்யலாம். ஆட்டுக்குடல்ல சேர்த்து புளிச்சக்கீரை ரெசிபி செய்வாங்க. அதே மாரி சிக்கன்ல சேர்த்து செய்வாங்க. அதே மாரி இந்த புளிச்சக்கீரை பருப்புல போட்டு செய்வாங்க. நமக்கு எப்படியோ பருப்புல போட்டு செய்வோம். ஆனா ஆட்டுக்குடல்ல போட்டு செய்வாங்க. நெறைய வெரைட்டிஸான ரெசிபீஸ் இந்த புளிச்சக்கீரை வச்சே செய்யலாம். இன்னைக்கு நம்ம இந்த புளிச்சக்கீரை பச்சடி ரெசிபி தான் பார்க்க போறோம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு ஃபுல் லென்த் வீடியோ இருக்குது. வேணும்னு நினச்சிங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல போய் லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லென்த் வீடியோ